ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெற்றி விநாயகர் படத்தோட 3வது கதையை தான் பார்க்க போகிறோம். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு அர்ச்சகரை தான் காட்டுறாங்க. அவர் விநாயகர் கோயில் அர்ச்சகராக இருக்கார். ஸ்நானம் பண்ணிவிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் பூஜை செய்கிறதுக்கு போகிறாரு. அவர் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக கொழுக்கட்டை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த நைவேத்தியத்துக்காகவே ஒரு கூட்டமே நம்பி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடே இந்த அர்ச்சகர் வைக்கிற நைவேத்தியம்தான் சாப்பாடாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அர்ச்சகர் சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு தீபாராதனை காட்டிட்டு வெளியே வரும்போது ரெண்டு பேர் எதனால் இந்த ஊருக்கு திருநாரையூர்னும் இங்கே இருக்க விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை இப்போ அர்ச்சகர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நாரைன்ற பறவை இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி வழிபாடு செஞ்சு முக்தி அடைஞ்சிச்சு. அதனால தான் இந்த ஊருக்கு திருநாரையூர்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொல் அப்படின்னா செதுக்குதல், பொல்லா அப்படின்னா செதுக்காத. இங்கே உள்ள விநாயகர் செதுக்காமல் சுயம்புவாக வெளிவந்தனால இந்த விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர் வந்துச்சுன்னு அர்ச்சகர் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ இந்த அர்ச்சகருடைய அவனோட மகனும் இருக்காங்க. அந்த பையன் சின்ன பையனாக இருக்கான். அந்த பையன் அப்பாவுடைய தான் எப்பயுமே கோயிலுக்கு வருவான். ஆனால் உள்ளே நெய்வேத்தியம் பண்ணும்போது ஸ்க்ரீன் போட்டு அவங்க அப்பா உள்ளே பண்ணுவார், இந்த பையன் வெளியே அனுப்பியான். இப்போ அர்ச்சனை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மகன்கிட்ட நீ படிக்க போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த பையன் படிக்கிறதுக்கு குருகிட்ட போய் கல்வி கற்க போகிறான். அப்போ குரு சீடர்களுக்கு ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வேதங்கள் எல்லாம். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்கிறாங்களா, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு. உடனே அங்கே இருக்க பையங்களாம், பந்திக்கு முந்துனா வேகமாக சாப்பிடணும் பந்தியில் உட்காந்து, படைக்கு பிந்துனா சண்டை வந்தால் பின்னாடி ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குரு இதுக்கான அர்த்தம் இது கிடையாது, பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்துங்கிறதே ஒரு விடுகதை, இதுக்கான ஆன்சர் வலது கை அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பதில் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு அந்த சீடர்கள் சொன்ன உடனேயும் இவ்வளவுது ஆனால் இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த அர்ச்சகரோட மகன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு குச்சியை எடுத்து மண்ணை தரையில் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இதெல்லாம் அந்த குருவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாரு. பந்திக்கு முந்து அப்படின்னா நம்ம வலதுகை சாப்பிடும் போது முன்னோக்கி வரும். படைக்கு பிந்து அப்படின்னா வில்லில் இருக்கும் நாணை பின்னோக்கி இழுத்தாதான் அதில் இருக்கக்கூடிய அம்பு முன்னோக்கி செல்லும். அதனால் வலதுகை எவ்வளோக்கு எவ்வளோ பின்னுக்கு போதோ அதுதான் நல்லது. அதனால் படைக்கு பிந்துன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு விளக்கத்தை குரு கொடுக்குறாரு. குரு கொஸ்டின் கேட்குறாரு அர்ச்சகரோட மகன்கிட்ட. அதுக்கு அந்த பையன் கையை குச்சியை வச்சு குத்தி மண்ணை நோண்டும் அப்படின்னு சொல்கிறியான். உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் உன் மரமண்டையில் ஏறாது. நான் உன்னைய உங்கள் அம்மாட்ட தான் கூப்பிட்டு போகிறேன், இனிமேல் நீ இங்கே படிக்க வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு போய் இந்த பையனை பற்றி புகார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூடமாக இருந்தால் பக்குன்னு பற்றிக்கிறோம் கற்பூரம், கறிக்கட்டையாக இருந்தால் கூட ஊதி ஊதி பற்ற வைக்கலாம். ஆனால் உங்களோட மகன் வாழை மட்டை, இதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அவனை எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் எதுவுமே பயன் வரப்பட்டது. ஈரமான வாழைத்தண்டு மாதிரி அவனை ஒன்றுமே இப்போ எரிய வைக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா மனசே உடஞ்சி போயிடுறாங்க. என்னடா நம்ம மகனை முட்டாள்னு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு, இப்படிலாம் நீ பெரியவங்களா இருக்க நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த குரு கவலைப்படாதீங்க, உங்கள் மகனுக்கு வேலைன்னு ஒன்று இல்லாமலா போயிடும், அந்த மாடை மேய்க்க சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது கோயிலில் மணி அடிக்கிற வேலை, அதுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு அந்த குரு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே இந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நம்ம மகனை எல்லாரும் முட்டாள்னு சொல்கிறாங்களே, இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கோவத்தை பூரா விநாயகர்கிட்ட போய் காட்டுறாங்க. பிள்ளையாரப்பா, உனக்கு தானே நாங்கள் அனைதினமும் பூஜை பண்ணுறோம், நீ ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு முட்டாள் பிள்ளையை கொடுத்துருக்க, இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதை அந்த அர்ச்சகர் பார்த்துட்டு, இப்படி சொல்லாதம்மா, நம்ம விநாயகர் என்றைக்கா இருந்தாலும் வழி காட்டுவார் வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.
போகிற வழியில் ஒரு அம்மா வந்து என்னோட மகளுக்கு கல்யாணம், அதனால் நாளைக்கு நீங்கள் தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகரை கூப்பிட்றாங்க. உடனே அந்த அர்ச்சகர், நான் வந்து பூஜைக்கு வரணும்ல, பூஜைக்கு உங்கள் மகனை அனுப்புங்க. என் மகனே, அவனே ஒரு முட்டாள், என்னங்க நீங்கள் நம்ம மகனை இப்படியே நீங்களே சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் மனைவி. உடனே சரி சரி, நாளைக்கு நான் என் மகனையே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு மக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மறுநாள் ஆகுது. அவங்க அப்பா வந்து கல்யாணத்தை நடத்துறதுக்காக போயிட்டாரு. இப்போ மகன்கிட்ட அவங்க அம்மா, இந்த மாதிரி நீ முறையாக கோயிலில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண போகிற, அதனால் நான் கொழுக்கட்டை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பாயசம் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு போய் விநாயகருக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து, அம்மா எனக்கு மந்திரம்லாம் தெரியாதேம்மா, அப்பா எதாவது மந்திரம்லாம் சொல்லுவாரே அப்படின்னுங்கிறியா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஷம் பிரசன்னவதனம் ஸ்தாயேர் சர்வ விக்னோப சாந்தியன்னு மந்திரத்தை, விநாயகர் ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாதுமா, நீ ஏண்டா இப்படி இருக்க, இந்த சின்ன மந்திரம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு வையிறாங்க. சரி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், விநாயகா வான்னு சொல்லி கூப்பிட்டு தீபாராதனை காட்டிட்டு வழிபாடு பண்ணிட்டு பூக்களை எடுத்து வச்சுட்டு எல்லா அர்ச்சனையை முடிச்சிடு, அவ்வளோதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், என்னென்னா மற்ற கடவுளெல்லாம் நம்ம கும்பிடும்போது சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கும், நிறைய மந்திரங்கள் இருக்கும், விநாயகருக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஆனால் முறைப்படி கும்பிட்டா மட்டும்தான் மற்ற கடவுளோட பூஜை நிறைவேறும். ஆனால் நம்ம பிள்ளையார் அந்த மாதிரி கிடையாது. எப்படி கும்பிட்டாலும், என்ன சொல்லி கும்பிட்டாலும், வாப்பா பிள்ளைன்னு கும்பிட்டாலும் வருவார், வாடா ஐயான்னு கும்பிட்டாலும் வருவார், அப்பானாலும் வருவார். அந்த மாதிரி உள்ளவர் தான் விநாயகர். இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தை போடுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க, கம்பல் பண்ண விரும்பலை. இப்போ பிள்ளையார் கும்பிடுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை, விநாயகர் வாங்கிறதுக்கு சிலை வாங்கிறதுக்கு காசே இல்லை, உங்களுக்கும் விநாயகர் செய்ய தெரியலைனாலும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பசுமாட்டு சாணம் அதை எடுத்து உருட்டி அருகம்புல்ல வச்சு கும்பிட்டாலே போதும், விநாயகர் நம்ம வீடு தேடி வந்துடுவார். ஸோ எளிமையாகவே கும்பிட்டா வரக்கூடிய கடவுள் தான் விநாயகர் பெருமாள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பையன் வந்து அம்மாவுக்கு சொன்னவதெல்லாம் கேட்டுட்டு கிளம்புறான். கிளம்பும்போது அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்குறான். அம்மா, இந்த மாதிரி நான் கொடுக்குற கொழுக்கட்டெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார்? ஆமாண்டா, வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு இந்த பிள்ளையார் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இவன் அதை சீரியஸாக நினச்சிக்கிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வரான். வழக்கம் போல் அங்கே இருக்கிறவங்க பூரா அந்த பிரசாதத்துக்காக வந்து நின்றுடுறாங்க. இந்த பையனும் உள்ளே போய், பிள்ளையாரப்பா நான் உனக்கு பெண் பொங்கல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு கொடுக்குறான். அப்போ விநாயகர் வரலை. விநாயகர் வரமாட்டான்னு தான் நமக்கு தெரியுமே, ஆனால் அந்த பையனுக்கு அது தெரியலை. அதனால் வா பிள்ளையாரப்பா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் பிள்ளையார் வரவே இல்லை. உடனே கதவு சாத்தாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். சாத்தினோன்னு இப்போயாவது வா விநாயகா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் விநாயகர் அப்பையும் வரல. இதுக்கு மேலே நீ வரலை அப்படின்னா நான் உன் கல்லிலேயே முட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிலையிலே நங்குன்னு முட்டுறான். முட்டினோடனே விநாயகர் காட்சி கொடுத்துட்றாரு. உடனே இந்த பையன் வந்து இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விநாயகர் கொடுக்குறான். விநாயகரும் சாப்பிட்டுடுறாரு. இனிமே தான் வேடிக்கையாக இருக்குது. இப்போ வந்து இந்த பிரசாதத்துக்காக காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பிள்ளையார் எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டாரு அப்படிங்கிறான். அது எப்படி பிள்ளையார் சாப்பிட்டுருப்பாரு? உள்ளே போய் நீ கதவை சாத்தும் போதே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீ தின்னுட்டு இப்போ பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொல்கிறியா அப்படின்னு அவனை அடிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா வந்து, ஏன் என் பிள்ளைய மிரட்டுறீங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, எல்லா பிரசாதத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போனவே பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஏன்டா இப்படிலாம் பொய் சொல்லாத,
இது நம்ம கும்பிடுற கடவுள் முன்னாடி இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் விநாயகர் தான் சாப்பிட்டாருன்னு உடனே அவங்க அப்பா கோவம் வந்துடுது. அங்கே பக்கத்தில் இருக்க குச்சியை வச்சு அடின்னு அடிக்கிறாரு. ஆனாலும் அவன் பிள்ளையார் தான் சாப்பிட்டான்னு உறுதியாக சொல்கிறான். உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாவம் அந்த பையனுக்கு மருந்து போட்டு விட்டுட்ருக்காங்க அவங்க அம்மா. இப்போ அர்ச்சகர்கிட்ட வந்து, என்னங்க இந்த மாதிரி நான் தான் அவன் போகையில் பிள்ளையார் சவனம் போட்டு உட்காந்து சாப்பிடுவாருன்னு சொன்னேன், அதை விளையாட்டுத்தனமாக சொன்னதை வேணும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படி சொல்கிறேன் அங்கே. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நம்ம மகன் முட்டாள் தான், ஆனால் அவன் பொய் சொல்ல மாட்டேன், இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறதையும் இந்த கணவர் அவங்க அர்ச்சகர் வந்து யோசிக்கிறாரு. சரி மறுநாள் என்னான்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆகுது. இந்த அர்ச்சகர் வந்து இப்போ போய் அர்ச்சனை பண்ணாமல் மறுநாளும் அவங்க மகனை அனுப்பி விடுறாங்க. மகனுக்குன்னா ஒரே சந்தோஷம், அப்பா இன்னைக்கு நான் தான் போகிறேன் நான் பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறேன். பின்னாடியே அவங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ இந்த பையன் கோயிலுக்குள்ளே போன உடனேயுமே ஜன்னல் வழியாக ஓட்ட வழியாக மகனுக்கு என்ன பண்ணுறியான்னு பார்த்துட்டே இருக்காரு. இவன் வழக்கம் போல் கதவை சாத்திட்டு பிள்ளையாரப்பா வந்து சாப்பிடுன்னு சொல்கிறான். உடனே விநாயகர் வந்துடுறாரு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பா ஆச்சரியம் அடைஞ்சிடுறாரு. என்னடா இது, நம்ம இத்தனை வருஷமாக விநாயகரை நினச்சி வழிபடுறோம், நமக்கு கண்ணுக்கு காட்சி தராத இந்த விநாயகர் சின்ன பையனுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காரு. கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ வந்து இந்த பையன் வந்து சொல்கிறேன் அவன் பிள்ளையார்கிட்ட, இந்த மாதிரி நேற்று எல்லாரும் என்னை அடித்தாங்க, நீ சாப்பிட்றது நீனு ஆனால் அடி வாங்குறது நானா, நீயே வந்து சொல்லவே இல்லை நான் தான் சாப்பிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்கப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு. எனக்கு எதுவும் வேணாம், என்னை எல்லாரும் முட்டாள்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இனிமேல் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறியான். உடனே விநாயகர், நீ அனைத்து வேதங்களையும் படிக்காமலே கற்றுக்குருவ, அனைத்து சாஸ்திரங்களும் உனக்கு எல்லாமே தெரியும், எல்லா மந்திரங்களும் உனக்கு தெரியும், நீ பெரிய ஞானியா இருப்ப, என்னைய பற்றியும் என்னோட அப்பா சிவனை பற்றியும் நீ நிறைய பாடல்கள் பாடுவ, அது காலங்களா நிலைத்து நிற்கும் அப்படின்னு விநாயகர் ஆசீர்வாதம் பண்றாரு. இதை எல்லாத்தையும் அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்கிறவரு அசந்து போறாரு. இப்ப இந்த பையன் வெளியே வரான். வெளியே வந்த உடனே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், முடிஞ்சா கேட்டு பாருங்க. இந்த பையன் வெளியே வந்து பாட்டு பாடுறான். எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. யாரு இவன், என்ன முட்டாளாக இருந்தால் அவ்வளோ அருமையாக பாடல் பாடுறான்னு. அதுவும் அந்த குருவை பார்க்கணுமே, மூஞ்சில ஆடுது, அந்த அளவு அதிர்ச்சியாக போய் நிற்கிறாரு அந்த குரு. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க, இந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு அப்படின்னு. இப்போ அவங்க அம்மா கட்டி அணைச்சிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவும் பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இவனை எல்லாரும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் குழந்தை, இவன் தெய்வத்திடையே பேசியிருக்கானே அப்படின்னு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. அடுத்து இந்த படத்துலேயே இன்னும் ஒரு 2-3 ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி முடிகிறதுக்குள்ள விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பனா தான் விநாயகர் பற்றின புகழ் எல்லாருக்கும் பரவும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பாய்.